இருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஜீவனை கொடுக்க அவரால் கூடும் என்று சொல்லி அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இந்த கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்தெல்லாம் நினைச்சு பார்த்து அதுலயே அற்புதம் செஞ்சாரு. நிச்சயமா எங்க அப்பாவுக்கு அற்புதத்தை செய்ய அவரால் கூடும் என்று கடந்த நாட்களை செய்த அதிசயத்த அற்புதங்களை நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. எங்க அப்பாவுக்கு சுகத்தை கொடுக்க உம்மால் கூடும் என்று சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். அதே போல அப்பாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். ஒரு வாரத்துல அவுட் ஆயிருவாங்க சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்னைக்கும் ஜீவனோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்த அதிசயத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள பிரச்சனை ஒன்றும் இல்லாம போயிடும். ஆனா இந்த பிரச்சனையே நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்பட்டுட்டே தான் இருப்பீங்களே தவிர உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்துல கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு பைசாலாம் செலவாயிட்டு. அப்போ அடுத்த செலவுக்கு பணம் வேணும். அப்போ நான் 2013 வருடத்துக்குள்ள போயிட்டேன். ஏன் சொன்னா அந்த 2013 மறக்க முடியாத ஒரு சம்பவம். பாஸ்டருக்கு 2013 ஆகஸ்ட்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. மறு மாசத்துல பாஸ்டருக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒரிசாலேருந்து வந்திருக்கிறார். அப்போ எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இருந்த பைசா வச்சு செலவு பண்ணிட்டேன். அவர் 3 நாள் இருக்காரு. 2 நாள் எப்படியோ ஒப்பேத்திட்டேன். ஆனா 3ஆவது நாள் செய்யறதுக்கு காசே கிடையாது. அப்ப 2ஆவது நாள் நைட் என்ன பண்றேன், இருக்க சில்லறையெல்லாம் கையில வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பர்ஸா தேடி பார்க்க பர்ஸ்ல காசே இல்லை. என் பேக்ல எப்போதுமே செழிப்பா காசு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த நேரத்துல பார்க்க காசே இல்லை. இருக்க சில்லறையை எடுத்துட்டு நைட் என்ன பண்ணுவோம், ரவை உப்புமா செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி கடைக்கு போறதுக்காக நான் கிளம்புறேன். ஆனா மறுநாள் காலைக்கு ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு நைட்டுக்கு மட்டும்தான் பைசா இருக்கு. என் பையனுக்கு அப்போ வயசு 2.25 வயசு 2013. அப்போ நான் என்ன பண்றேன், இவனை கூட்டு போனா கண்டிப்பா என்ன செஞ்சிருவான், முட்டாய் கேட்டுருவான். அதனால அவங்க முட்டாய் வாங்கி கொடுக்கறதுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போகலாம்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து இவன் வந்துட்டான். ஏம்மா எங்க போற, கடைக்கு போற, நானும் வரனே அப்படின்னு சொல்றான். இல்லை நீ வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துருந்தேன், நீ இரு அப்படிங்கிறேன். நீ ஏதாவது கேட்ப, என்கிட்ட காசுலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேம்மா, சும்மா தான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், என் கூட வந்துட்டு நானும் இவனை நம்பி கூட்டு போயிட்டேன். கரெக்டா கடையில போய் ரவை வாங்கிட்டு நிக்க, எம்மா எனக்கு அந்த முட்டாய் வாங்கிட்டா அப்படிங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இப்ப வேண்டாம், உனக்கு இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படிங்க. ஆனா கடைக்காரன் சொல்றான், எம்மா இந்த 1 ரூபாய் முட்டாய் கூட வாங்கி கொடுக்காம அப்படி என்னத்தம்மா சேர்த்து வைக்க நீ? என் பிள்ளைக்கெல்லாம் என் பையனுக்குலாம் டெய்லி 10 ரூபாய் செலவுக்கு கொடுத்து விடுதேன், கை செலவுக்கு. நீ உன் பையனுக்கு இந்த 1 ரூபாய் முட்டாய் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்றிய, நீ எல்லாம் எதுக்குமா இருக்கன்னு சொல்லி என்னை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்ப அந்த கடைக்கு போயிட்டு அப்படியே தெருவில் நடந்து வரேன். என் கண்கள்ல கண்ணீர் தார தாரையாய் வடிந்து கொண்டிருந்தது. கண்ணீரோட வாரேன். சரி நான் இந்த மாதிரி பேசிட்டாரு, என் சூழ்நிலையை தெரியாம இவர் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு உள்ள வாரேன். அப்போ பாஸ்டரும் நம்ம பாஸ்டரும் அந்த பாஸ்டரும் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அப்போ நான் கிச்சன்ல கண்ணீரோட என்ன பண்றேன், ரவையை கிண்டிட்டு இருக்கேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் சொன்னீங்களா ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைவாக்குங்கப்பா. கையில காசே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் என்று சொல்லி 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 நான் கண்ணீரோட அந்த வாக்குறத சொல்லிட்டே ரவையை கிண்டி முடிச்சிடறேன். அப்போ 2 பேரும் வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே நம்ம பாஸ்டர் கையில் 500 ரூபாய் தூக்கி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.